ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குட் சமையல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ரொம்பவும் ஈஸியா மொறுமொறுன்னு எப்படி ராகி மாவுல முறுக்கு பண்ணலாம்னு வாங்க பார்க்கலாம். 2 கப்பு ராகி மாவு, 1 கப்பு அரிசி மாவு, 1 கப்பு பொட்டுக்கடலை மாவு. பொட்டுக்கடலை மாவுக்கு மிக்ஸி ஜார்ல பொட்டுக்கடலையே சேர்த்து நல்லா பொடி பண்ணி சலிச்சுக்கிட்டு 1 கப்பு எடுத்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் வெள்ளை எள்ளு, நீங்க கருப்பு எள்ளு கூட எடுத்துக்கலாம். ராகி மாவுக்கு வெள்ளை எள்ளு பார்க்க நல்லா இருக்கும், அதனால எடுத்திருக்கேன். 1/2 டீஸ்பூன் ஜீரகம் உள்ளங்கையில வச்சு தேய்ச்சிட்டு சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூனுக்கும் கம்மியா பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. 2 டீஸ்பூன் எண்ணெய் நல்லா சூடு பண்ணி சேர்த்துக்கோங்க. இன்னைக்கு பதிலா நீங்க நெய், எண்ணெய் எதுனாலும் சேர்த்துக்கலாம். எண்ணெய் எல்லா மாவுலையும் படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. தண்ணி கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து நல்லா பிசைஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி பிசைஞ்சு எடுக்கிறதுக்கு எனக்கு 1.25 கப்பு தண்ணி ஆச்சுது. நீங்க தண்ணிய கொஞ்சம் கொஞ்சமா ஊத்தி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கொஞ்சம் எண்ணெய் ஊத்தி தேய்ச்சி விட்டுக்கோங்க. இதுல மாவு வச்சுக்கலாம். இந்த மாதிரி கரண்டியில பின்னாடி கொஞ்சம் எண்ணெய் ஊத்தி நல்லா தேய்ச்சி விட்டுக்கோங்க. இல்ல நம்ம இப்போ முறுக்க புளிஞ்சுக்கலாம். நல்ல சூடான எண்ணெயில போட்டுக்கோங்க. இது கொஞ்ச நேரத்திலேயே வெந்துடும். அதை திருப்பி போட்டுக்கோங்க. இது நார்மல் முறுக்கு மாதிரி கலர் வந்ததுக்கு அப்புறம் எடுக்க முடியாது. பபிள்ஸ் எல்லாம் அடங்கி வரும், அப்போ அதை எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ரவுண்டா முள்ளு முறுக்கு மாதிரியும் புளிஞ்சு எடுத்திருக்கேன். நல்லா பொரிஞ்சு பபிள்ஸ் எல்லாம் அடங்கி இந்த மாதிரி கீழே தாழ்ந்து கிடக்கும், அதை எடுத்துக்கலாம். ரொம்பவும் கிறிஸ்பியான டேஸ்டான நம்ம ராகி முறுக்கு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் செஞ்சு பார்த்து கமெண்ட் பண்ணுங்க.